2004ஆம் ஆண்டு லண்டனில் உள்ள சூத்பே என்ற ஏலக்கடையில் ஏலம் நடந்து கொண்டிருந்தது. அந்த ஏலக்கடை சிறப்புமிக்க பழம் பொருட்களை விற்பனை செய்யக்கூடியது. வரலாற்றில் சொல்லப்பட்ட அரிய வகை பொருட்களை சேகரித்து அந்த ஏல நிறுவனம் பொருட்களை ஏலம் விடுவது வழக்கம். அதுபோல்தான் அன்றும் ஏலக்கடையில் ஒரு ஏலம் நடந்து கொண்டிருந்தது. அங்கு ஏலம் விடப்பட்ட முக்கியமான பொருட்களில் ஒன்றாக அங்கிருந்த அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது ஒரு பொருள். அது வைரம், மாணிக்கம் போன்ற கற்களால் பதிக்கப்பட்ட நீர் ஊற்றும் தங்கக் குடுவை. அதன் ஈர்ப்பில் மயங்கியவர்கள் அதன் வரலாற்று பின்னணியை கேட்டு வாயடைத்து போனார்கள். அந்த தங்கக் குடுவை 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அது மட்டுமல்ல, இந்தியாவில் இருந்த ஒரு நவாபிடம் இருந்து ஆங்கிலேயர் ஒருவரால் பறிக்கப்பட்டது அந்த தங்கக் குடுவை. அதன் ஏல மதிப்பு சுமார் $5.2 மில்லியன். இன்றைய இந்திய மதிப்பில் அதன் விலை சுமார் 27 கோடி என்று ஒரு தகவல் சொல்லுகிறது. இப்படி ஒன்று இரண்டல்ல, ஆயிரக்கணக்கான அரிய பொருட்கள் நம் நாட்டிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்டு இங்கிலாந்துக்கும் பிற ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், போர்த்துகீசியர்கள் வழியாக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்கிலாந்தில் இருந்து 17 வயதில் இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஆங்கிலேயரான கிழக்கிந்திய கம்பெனியைச் சேர்ந்த ராபர்ட் கிளைவ் என்பவரால் ஏராளமான சொத்துக்கள் வைரங்களாக, தங்கங்களாக பலமுறை கொண்டு செல்லப்பட்டிருந்தது. அதில் ஒன்றுதான் காலங்களை கடந்து தப்பிய அந்த தங்கக் குடுவை. இந்திய காலனி ஆதிக்கத்தின் விதை என்று கருதப்படும் ஆங்கிலேயரான ராபர்ட் கிளைவின் சிலையை இங்கிலாந்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என கோரிக்கை இன்று எழுந்திருக்கிறது. இந்த சிலை இங்கிலாந்தின் மேற்கு பகுதியில் உள்ள ஷ்ரூஸ்பரி என்ற இடத்தில் உள்ளது. இந்த சிலை கிளைவ்ஸ் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் கிழக்கிந்திய நிறுவனம் வேரூன்றி நிற்கத் தொடங்கிய காலகட்டத்தில் வங்காளத்தின் ஆளுநராக இருந்தவர்தான் ராபர்ட் கிளைவ்.
இவர் அன்று அப்பாவி இந்தியர்களை மிரட்டி ஒடுக்கி கொள்ளையடித்தார் என்பதுதான் சிலையை இன்று அகற்றச் சொல்லும் போராட்டத்திற்கான காரணம். இவர் அன்று அப்பாவி இந்தியர்களை மிரட்டி ஒடுக்கி கொள்ளையடித்தார் என்பதுதான் சிலையை இன்று அகற்றச் சொல்லும் போராட்டத்திற்கான காரணம். வங்காளத்திலிருந்து பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள செல்வங்களை இங்கிலாந்துக்கு கடத்திச் சென்றார் என்பதும் இவர் மீதான புகாராகும். சுமார் 30 ஆண்டு காலம் இந்தியாவில் வாழ்ந்த ராபர்ட் கிளைவ் 1774 நடந்த பிளாசி போர் மற்றும் அலகாபாத் உடன்படிக்கையின் முக்கிய சூத்திரதாரி என்கிறது வரலாறு. ராபர்ட் கிளைவ் தான் ஆட்சி செய்த காலத்தில் ஊழல், லஞ்சம், படைவிட்டு படைதாவும் துரோகம் என்று எல்லாவற்றையும் நவீன இந்தியாவில் அறிமுகப்படுத்தினார் என்று குறிக்கப்பட்டுள்ளது. அதற்கான பயிற்சிகளையும் முரட்டுத்தனத்தையும் லண்டன் தெருக்களில் அவர் கற்றுக்கொண்டிருந்தார். ஆம், தனது இளம் வயதில் தனது நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு மாமூல் வசூலிக்கும் போக்கிலியாக திரிந்து கொண்டிருந்தார். ட்ரைட்டன் பகுதியில் மாமூல் தராத கடைகளை அடித்து நொறுக்குவது, சேற்றை வீசி எறிவது, வீணாக பிறரை வம்புக்கு இழுப்பது போன்ற இவரின் செயல்கள் இவரது அப்பாவின் காதுகளுக்கு போனது. வீட்டுக்கு அடங்காத ஒரு பொறுக்கியாக தெரிந்தவர் இவர் என்று சொல்லுகிறது வரலாற்று குறிப்புகள். பத்தாதென்று 2 முறை இதற்காக சிறைக்கும் போய் வந்தாராம் கிளைவ். இதையெல்லாம் கேட்டு ஒரு முடிவெடுத்தார் அவரது தந்தை ரிச்சர்ட் கிளைவ். 1743 மார்ச் 10ஆம் தேதி மெட்வே என்ற இடத்திலிருந்து இந்தியாவில் உள்ள கிழக்கிந்திய கம்பெனிக்கு கணக்கெழுதும் எழுத்தர் வேலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அப்போது அவருக்கு வயது 18. பதினெட்டு மாதங்கள் கடல் கடந்து இந்தியாவில் காலடி எடுத்து வைத்த ராபர்ட் கிளைவிற்கு கிழக்கிந்திய நிறுவனம் ஓர் எழுத்தர் பணியை தந்தது. ஆண்டுக்கு 5 பவுண்ட் அவர் ஊதியம், அதாவது இந்திய மதிப்பில் ஆண்டுக்கு 50 ரூபாய். ஆனால் அந்த எழுத்தர் பணி அவருக்கு நரக வேதனையை தந்ததால் 2 முறை தற்கொலைக்கு முயன்றார் என்று வரலாறு ஒரு தகவலை பதிவு செய்திருக்கிறது. காரணம்,
அவரது சம்பளமோ வேறு எதுவுமோ இல்லை, இந்தியாவின் தட்பவெட்பம், இந்திய வெயில். கடுமையான இந்திய வெயிலின் கொடுமை அவரை வறுத்தெடுத்தது. இந்திய நாட்டின் வெயிலின் உஷ்ணம் அவரை தூங்க விடாமல் செய்தது என்றே வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவரது தூக்கமின்மையே அவரது மன உளைச்சலுக்கு காரணமானது. அவர் இந்தியாவிற்கு வந்த அடுத்த ஆண்டான 1746 பிரெஞ்சு படைகளின் பிரெஞ்சு தளபதி லெபூர்தனே சென்னை மீது படையெடுத்து சென்னை ஜார்ஜ் கோட்டையை பிடித்தார். இந்த பிரெஞ்சு படையினர் குழப்பத்தில் சிதறுண்டு ஓடினர். குறைந்த எண்ணிக்கையிலான ஆங்கிலேய படைகள் கிளைவின் ராஜதந்திரத்தால் அதிக எண்ணிக்கையிலான பிரெஞ்சு படைகளை வெற்றி கொண்ட செய்தியும் அதனை வழிநடத்திய ராபர்ட் கிளைவ் பற்றியும் இங்கிலாந்து அரசர் வரை தகவல் போனது. பிரெஞ்சு ஆளுநர் டூப்ளெக்ஸே வியந்து போய் யார் இந்த கிளைவ் என்று விசாரணை செய்யும் அளவிற்கு முக்கியத்துவம் பெற்றதால் கிளைவ் பிரபலமடைந்தார். அடுத்ததாக 1757 நடந்த பிளாசி போரில் ராஜதந்திரமாக நவாப் சிராஜ் உத் தௌலாவின் அதிகாரிகள், சிப்பாய்கள் போன்றவர்களுக்கு லஞ்சம் கொடுத்து போரின் போது நவாப்பின் படைகள் ஓடி ஒதுங்கும் அளவிற்கு செய்து சிராஜை தோற்கடித்தார். இதனால் இந்தியாவில் கிழக்கிந்திய நிறுவனத்தை நிலைபெறச் செய்தார். அது மட்டுமல்ல, பிளாசி போரின் நாயகன் என்னும் பெயரையும் பெற்றார். அந்த பெயர் இன்று வரை வரலாற்றில் நிலைத்திருக்கிறது. கிளைவ் தந்த அந்த லஞ்சத்தை ஒருவேளை நவாப்பின் ஆட்கள் மறுத்திருந்தால் போரின் முடிவு வேறுவிதமாகி இருக்கும். ஆங்கிலேய சாம்ராஜ்யத்திற்கு முகலாயர்கள் முடிவு கட்டியிருப்பார்கள். இந்த வெற்றியால் ராபர்ட் கிளைவிற்கு சென்னையின் மேஜர் ஜெனரல் பதவியை கிழக்கிந்திய நிறுவனம் கொடுத்து கௌரவித்தது. ஊழல் செய்து சம்பாதித்த பணத்தை வைத்தே சென்னையின் மேஜராகும் அளவிற்கு உயர்ந்துள்ளார் கிளைவ் என்றே கூறுகிறார்கள். மேஜர் ஜெனரல் என்ற உயர்ந்த பதவி அளவில்லா லஞ்சம் பெறுவதற்கும் ஆற்காடு நவாபுகளுக்கு ஆங்கிலேய அடியாட்களை அனுப்புவதற்கும் பயன்படுத்தி பெரும் சொத்துக்களை சேர்த்தார். ஒரு கட்டத்தில் தனது பணிகளை முடித்து இங்கிலாந்து திரும்பிய அவரிடம் சுமார் 1.25 லட்சம் பவுண்டுகள் இருந்தன. அதாவது சுமார் 20 லட்சம் ரூபாய். அன்றைய 20 லட்சம் இன்றைக்கு எத்தனையோ கோடிகள். அன்றைய இங்கிலாந்தின் 1 பவுண்டின் மதிப்பு என்பது 10 ரூபாய்தான். $240 வருடங்களுக்கு முன்பு 20 லட்சம் ரூபாயை கையாளுவதும் செலவு செய்வதும் பாதுகாப்பதும் மிகப்பெரிய சவாலான விஷயமாகும். இந்த சேமிப்புகளை எல்லாம் வைரமாக மாற்றி எடுத்துச் சென்றதாகவும் ஒரு குறிப்பு வரலாற்றில் காணப்படுகிறது.
மேலும் 1400 தங்க பாளங்களை கொண்டு சென்ற டோனிங்டன் என்ற அவரது கப்பல் புயலில் சிக்கி கடலில் மூழ்கியது என்றும் கூறுகிறார்கள். இவர் கொண்டு சென்ற செல்வங்களை பார்த்து இவர் மீது ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தியவர்களால் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடந்தது. இங்கிலாந்து அரசும் இவரை ஓரங்கட்டியே வைத்திருந்தது. மூன்று முறை இந்தியாவிற்கு வந்து சென்று திரும்பிய போதெல்லாம் கொள்ளையடிக்கப்பட்ட செல்வங்களோடு திரும்பினார் கிளைவ் என்பதற்கு ஆதாரங்களோடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் கிளைவின் ஆட்டத்தை எல்லாம் காலம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அது திடீரென தனது கடமையை செய்யத் தொடங்கியது. கிளைவிடம் பணம் இருந்தது. ஆனால் தூக்கம் பறந்து போனது. செல்வங்கள் குவிந்து கிடந்தன. ஆனால் இவர் நோய்களோடு போராடிக் கொண்டிருந்தார். தூக்கத்திற்கு ஆசைப்பட்டு போதை ஊசிகளை பயன்படுத்தியதால் நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டது. தனிமை இவரை தற்கொலைக்கு தூண்டியது. மெல்ல மெல்ல தன் நிதானத்தை இழந்தவர் தனது 49வது வயதில் தனது கழுத்தை தானே அறுத்து கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். தன்னை கொன்றுவிடுமாறு இவர் எழுப்பிய குரல்கள் நாள்தோறும் ஒலித்துக் கொண்டே இருந்ததாம். இந்தியாவையே தனதாக்கிக் கொள்ள முயன்ற கிளைவ் தற்கொலை செய்து கொண்ட காரணத்தால் தேவாலயத்தில் இறுதிச் சடங்கு நடத்தக்கூட அனுமதிக்கப்படவில்லை. காரணம், தேவாலயங்கள் தற்கொலைகளை ஏற்றுக்கொள்வதில்லை. கிளைவின் கல்லறையில் பொறிக்கப்படும் கல் கூட அனுமதிக்கப்படவில்லை. அடையாளம் தேடி அலைந்த ஒருவர் அடையாளமற்ற ஒரு மண்மேடாகவே புதைந்து போனார். இந்தியாவின் வங்கத்து பொன்னில் புரண்ட ஆளுநர் ஒரு ஆதரவற்ற மனிதனாக சவக்குழிக்குள் வீழ்ந்த வரலாறு விசித்திரமானது.